மாஸ்டர் கரெக்டா ஒர்க் அவுட் பண்றேன், நல்லா டயட் எடுக்கிறேன், ஆனாலும் மசில் மட்டும் பில்ட் ஆக மாட்டேங்குது மாஸ்டர். ஒழுங்கா தூங்குறியா மாஸ்டர்? ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகும் மாஸ்டர்? இதையாவது பேசாதீங்க. மசில் பில்டிங் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் தூக்கத்தோட அருமையும் உனக்கு புரியும். மசில் பில்டிங்ன்றது ஒரு வீடு கட்டுற மாதிரி. வீடு கட்டுறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம்? பேஸ்மெண்ட்டுக்காக பள்ளம் தோண்டுவோம். ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில்ஸ் எல்லாம் மைக்ரோ டியர்ஸ் நடந்து ஒரு பள்ளம் உண்டாகுது. பேஸ்மெண்ட் போடுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் என்ன வேணும்? ரா மெட்டீரியல்ஸ் வேணும். இந்த ரா மெட்டீரியல்ஸ் தான் நீ டயட் இருந்து கொடுக்கிற புரோட்டீன். பேஸ்மெண்ட் போட்டாச்சு, ரா மெட்டீரியல்ஸ் வந்தாச்சு, அது வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் வேணும், அவங்களுக்கு நீ டைமும் கொடுக்கணும். அதே மாதிரி தான் நீ கொடுக்கிற தூக்கமும். போதுமான அளவுக்கு தூங்குனாதான் growth ஹார்மோன் நல்லா செக்ரீட் ஆகி நீ சாப்பிட்ட புரோட்டீன்ல இருக்கிற அமினோ ஆசிட்ஸை மசிலா கன்வெர்ட் பண்ணும். நீ ஒர்க் அவுட் பண்றனாலயோ இல்ல டயட்ல புரோட்டீன் எடுக்கிறனாலயோ மசில் பில்ட் ஆக போறது இல்ல. நல்லா தூங்குனாதான் மசில் பில்ட் ஆகும். அப்படியா? இப்பவே 15 மணி நேரம் போய் தூங்கிட்டு நல்லா மாசம் எந்திரிக்கிறேன். அப்படி பண்ணக்கூடாது. 6ல இருந்து 9 மணி நேரம் தூங்குறது அவசியம்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை விட கம்மியாவோ அதிகமா போனாலும் நல்லது கிடையாது. இது மசில் பில்டிங்க்கு மட்டும் இல்ல, ஓவரால் ஹெல்த்துக்கும் பொருந்தும். ஓஹோ, மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபிட்னஸ் இன்ஃபர்மேஷனுக்கு என்னைய ஃபாலோ பண்ணவும் சொல்லு.